ஹே அமிகோஸ், பேக் டு சம்மர் ட்ரிங்க் சீரிஸ். 1 வீக் ஆஃப் ஹெக்டிக் விபிஎஸ் ஷெடியூலுக்கு அப்புறம் வந்து பேக் டு சம்மர் ட்ரிங்க் சீரிஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த தடவை சம்மர் ட்ரிங்க் சீரிஸ் எபிசோட் 13ல் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூபெர்ரி ஸ்மூதி தான் வந்து இந்த எபிசோடில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சிம்பிள் அண்ட் ஈஸி. அண்டர் ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து இந்த ரெசிபியை நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் ப்ளூபெர்ரி பிடிக்காதவங்க கூட இந்த ட்ரிங்க்கை வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பர்டிகுலர்லி ஸ்பெஷலி ஃபார் தட் கலர். அந்த கலரை பார்த்தாவே வந்து டெம்டிங்காக சாப்பிடணும்னு தோணும். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக அந்த ரெசிபி எப்படி பண்ணலான்றதை நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ட்ரிங்க் ரெசிபிக்கு தேவையான ஹீரோ இன்க்ரீடியன்ட் வந்து ப்ளூபெர்ரி வந்து முன்னாடியெல்லாம் வந்து மார்க்கெட்டில் கிடைக்காம இருந்தது. இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ப்ளூபெர்ரி அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் இது சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. சில பேருக்கு வந்து இதோட டேஸ்ட் பிடிக்காம இருக்கும். பட் ப்ளூபெர்ரி, ஐ ஸ்வேர், ப்ளூபெர்ரி வந்து இந்த சம்மருக்கு பர்டிகுலராக இந்த சூட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கான ஒரு பெஸ்ட் மெடிசினல் நேச்சுரல் ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம். ப்ளூபெர்ரியில் வந்து இன்பில்ட்டாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, அண்ட் விட்டமின் ஏ அண்ட் சி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சம்மருக்கு வந்து நம்ம பாடியை வந்து கூலண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த ப்ளூபெர்ரி கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களோட சேலட்லேயோ இல்லை டெய்லி கிரேவிங்ஸ்லையோ இல்லை இந்த மாதிரி ஃப்ரூட் ஸ்மூதியாவோ ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் ப்ளூபெர்ரி எடுத்துக்கிட்டது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லதாகவே இருக்கும் இந்த சம்மரில். ஸோ நான் வந்து இதில் ஒரு ஃபியூ குவான்டிட்டி ஆஃப் ப்ளூபெர்ரி வந்து எடுத்திருக்கேன். அண்ட் கூடவே வந்து பனானா எடுத்திருக்கேன். ப்ளூபெர்ரி அண்ட் பனானா வந்து ஒரு பர்டிகுலர் பர்ஃபெக்ட் காம்பினேஷன்னு சொல்லுவேன். ஏன்னா ஸ்மூதின்றது ஒரு மிக்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் தான் வந்து ஸ்மூதின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த ப்ளூபெர்ரி கூட பனானா வந்து செம்மையாக ஜெல்லாகும். லைக் நீங்கள் எடுத்துக்கிறது வந்து பேலன்ஸாக எடுத்துக்கணும். இப்போது வந்து நான் எடுத்துக்கிட்ட பாக்ஸ்லேருந்து ஹாஃப் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ப்ளூபெர்ரி எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 1 ப்ரொபோர்ஷன் ஆஃப் பனானா வந்து கரெக்டாக இருக்கும். என்கிட்ட வந்து ரெட் பனானா இருந்ததுனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட நார்மல் குட்டி பனானா இல்லை வேறு ஏதாவது எல்லோ பனானா இருந்தானா அதை வந்து டபுள், அதாவது 2 பனானாவாக அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். சுகருக்கு ஆப்ஷனலாக நீங்கள் ப்ரௌன் சுகரோ இல்லை ஹனி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எதுனாலும் நீங்கள் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம். பனானாவில் ஸ்வீட்னஸ் இருக்கும். பட் ப்ளூபெர்ரியில் வந்து ஒரு மாதிரி ஒரு புளிப்பு டேஸ்ட் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சுகர் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு வந்து நல்ல டேஸ்டியாக ஸ்வீட்டாகவும் இருக்கும். அண்ட் இது கூடவே வந்து ஒரு ஹாஃப் கப் ஆஃப் மில்க், நல்லா காய்ச்சி ஆற வச்ச மில்க் நான் சேர்த்துருக்கேன். அண்ட் அவ்வளோதான். இது எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்சர் கிரைண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பிளெண்ட் பண்ணும்போதே உங்கள் பார்க்குறதுக்கே வந்து விஷுவலி வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா அதோட கலர் காம்பினேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ப்ளூபெர்ரி ஒரு பெர்ரி ஃபேமிலி தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து ப்ளூபெர்ரி டேஸ்ட் வந்து தனியாக சாப்பிடும்போது பிடிக்காது. பட் இந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் கிட்ஸுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா பர்டிகுலர்லி அந்த கலரை பார்த்தாவே வந்து அது அப்பீலிங்காக இருக்கிறதுனால அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அவ்வளோதான். ஒரு சர்விங் கிளாஸில் எவ்வளோ ஐஸ் க்யூப்ஸ் வேணுமோ அவ்வளோ ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம கிரைண்ட் பண்ண மிக்சர் இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளூபெர்ரி ஸ்மூதி இஸ் ரெடி. அண்டு நீங்கள் வந்து டயட்லேயோ வெயிட் லாஸ்லேயோ இருக்கீங்கன்னா மார்னிங் வந்து எம்டி மீலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். அதிகமாக வந்து பசி உங்களுக்கு தூண்டாது. யூஸ்வலாக வந்து இந்த சம்மர் டைமில் வந்து பசி அதிகமாக எடுக்காது. ஏதாவது ட்ரிங்க்காவோ சில்லுன்ட்டு ஏதாவது க்ரேவ் பண்ணிகிட்டு இருக்கணும்னு தான் நமக்கு தோணும். அதுக்கு வந்து இந்த ப்ளூபெர்ரி ஸ்மூதி வந்து செம்ம பர்ஃபெக்ட் காம்பினேஷன். அதிகமாக நீங்கள் சாலிட் கன்சியூம் பண்ண முடியல அப்படின்னும்போது இது கண்டிப்பாக சாப்பிட்டாவே போதும், ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் டாப் ஆன் தட் நான் இன்னுமே வந்து இந்த சம்மருக்கு இன்னும் ஒரு கூலண்ட்டாக ஆடடாக இருக்கணுன்றக்காக சப்ஜா சீட் வந்து ஒரு 2 ஹார்ஸ் போல் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதை அப்படியே மேலே வந்து டாப் பண்ணி அப்படியே கார்னிஷ் பண்ணிட்டேன். அண்ட் ஃபியூ ப்ளூபெர்ரிஸையும் வந்து மேலே கார்னிஷ் பண்ணிவிட்டு அண்ட் இட்ஸ் ரெடி டு சர்வ். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ளூபெர்ரி ஸ்மூத்தியை வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டோன்னா உங்கள் ஹெல்த்துக்கும் இந்த சம்மருக்கு உங்கள் ஹெல்த்துக்கு வந்து ஆக்டிவாகவும் அண்ட் நல்லா ஹைட்ரேட்டிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் வேறு. யூஸ்வலாக ப்ளூபெர்ரி வந்து நார்மலாக ஜூஸாக கிரேவ் பண்ணுவாங்க, இல்லை மொஜிட்டோவாக கிரேவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தி ஃபார்ம் வந்து உங்களோட பாடியை வந்து பேலன்ஸாகவும் வச்சுக்கும். அதிகமாக வந்து சாப்பிட்ணுன்னு ஹெவியாக தோணாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் கிட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த சம்மர் டைமில் வந்து ஃப்ரூட்ஸை திணிக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும், கஷ்டமான ப்ராசஸாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணி கொடுத்தானா பார்க்க அப்பீலிங்காக இருந்தாலும் அவங்களே வந்து இன்ட்ரெஸ்டடாக எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ தட்ஸ் இட். நான் சொன்ன மாதிரி வந்து இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் கூட ஆயிருக்காது. சிம்பிள் அண்ட் ஈஸி ப்ராசஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான, இன்னோவேட்டிவான அண்ட் குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ட்ரிங்க் ரெசிபியெல்லாம் நீங்கள் இந்த சம்மரில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மறக்காமல் என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் த பெல் ஐகான் ஃபார் நோட்டிஃபிகேஷன். இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரிங்க் சீரிஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.